மாமே நாம நாளைக்கு கொடைக்கானலுக்கு ட்ரிப் பிளான் பண்ணிருந்தோம்ல என் நாளையும் நாம கூப்பிட்டு போவோம். டேய் இது பசங்க போற ட்ரிப்புடா. விடு பாத்துக்கலாம். The next day. பேபி நமக்கு பிறக்க போற 2வது குழந்தைக்கு டோபிராமான்னு பேரு வைக்கலாம். அப்ப முதல் குழந்தை தான் நீ இருக்கேல. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஆளு இல்லையா? அவங்க கிடக்குறாங்க குஞ்சு செத்தவங்க. இந்த புண்டைக்கு தான் கப்புள்ஸோட ட்ரிப் வேணான்னு சொன்னேன். விடு பாத்துக்கலாம். அண்ணே 2 ரூம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் 2 ரூம் காலியா தான் இருக்கு அந்த போங்க. பேபி நீ போய் மெடிக்கல்ல அது வாங்கிட்டு வா. என்னடா பல்லா பாக்குற, உனக்கெல்லாம் வாழ்க்கை தான் புண்ட மாதிரி அமையும், ஆனா கடைசி வரைக்கும் புண்ட அமையாது. போய் மாத்து குண்டி போடுங்க. கும்மால நாக்க புடுங்குற மாதிரி சொல்லிட்டு போறானே. அந்த சின்ன கூதியான் கொடைக்கானல் வந்ததுல இருந்து ரொம்ப குதூகலமா இருக்கான். ஆமா மாமே, அவனை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. அந்த ஷில்பா ஐட்டத்துக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லு. ஓகே மாமே. ஹாய் டார்லிங். யாரு நீங்க? நான் தான் ஷில்பா. எப்ப கொடைக்கானல் வந்தாலும் என்ன தேடி வருவ? இப்ப ஆளையே காணோம். ஐட்டத்துக்கு ரெகுலர் கஸ்டமரா நீ? உன்ன போய் ஜென்டில்மேன்னு நினைச்சேன் பாரு, நான் ஒரு லூசு புண்ட. இல்ல பேபி, இவ யாருனே தெரியாது. பொட்ட பொறுக்கி நாயே, நாம பிரேக்க பண்ணிக்கலாம். குட் பை. பேபி போகாத என்ன விட்டு. சரி நீ உள்ளவா.